ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃபி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி பிஎஸ் மித்ரன் டைரக்ஷனில் நம்ம கார்த்தி நடிச்சிருக்க படம் சர்தார் 2. இந்த படத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இப்போ மைசூரில் இந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங்கில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸில் நம்ம கார்த்திக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டிருக்கு. ஸோ அதற்கான ஷூட்டிங் உடனடியாக முடிச்சுட்டு இவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கார்த்தி அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க கார்த்தியை 1 வீக்காக ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால மூவி டீம் இப்போ சென்னைக்கு திரும்பியிருக்காங்க. ஸோ கார்த்திக்கு எப்போ இந்த காயம் சரியாகுதோ அப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இதற்கான அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சர்தார் 2 என்ன மாதிரி ஒரு படமாக வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ சர்தார் 2வோட படம் பிடிப்பு பார்த்தீங்கன்னா 80% முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு அவங்க இதை அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. இன்னும் இது கன்ஃபார்ம் பண்ணலை. மீறி இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ், சாங்ஸ் இது மாதிரி தான் அவங்க எடுக்க போகிற மாதிரி இப்போ பிளானில் இருக்காங்களா. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் கார்த்திக்கு செகண்ட் பார்ட்டாக என்ன மாதிரி ஒரு படமாக அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி நடிப்பில் வா வாதியார். இந்த படம் பார்த்தீங்கன்னா போன வருடம் டிசம்பரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு விஷயம் சரி, இந்த படத்தோட ரிலீஸ் டேட் சரி, அதற்கான எந்த விஷயங்களும் இந்த படம் குழு எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ இப்போது கொடுத்துருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சில பெண்டிங் ஒர்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் இந்த படத்தோட சாங் ஷூட் இன்னும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் படத்தில் 2 ஃபைட் சீக்வன்ஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்மருக்குள்ளே இந்த படத்தை கொண்டு வரணுங்கிறத மூவி டீம் ரொம்ப கன்ஃபார்மாக இந்த படத்தை சம்மருக்குள்ளே கொண்டு வரணுங்கிற இந்த முடிவில் இருக்காங்களா, ஸ்ட்ராங்கான முடிவில் இருக்காங்களா. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் கார்த்தி ஒரு காப்பாவும் சரி, ஒரு பக்கம் எம்ஜிஆரோட ஃபேனாகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புன்னு சொல்லியிருக்காங்க டைரக்டர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் கார்த்திக்கு என்ன மாதிரி ஒரு படமாக அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் மாரிமுத் டைரக்ஷனில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்க படம் தான் டிராகன். இந்த படம் பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி 21 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன 10 டேஸில் இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 crores இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு சொல்கிறாங்க. ஸோ அஸ்வின் மாரிமுத்துக்கு இந்த படம் முதல் 100 கோடி படமாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதனுக்கு பார்த்தீங்கன்னா இது 2வது 100 கோடி படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இவர் ஏற்கனவே லவ் டுடேன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாப்புல. அந்த படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் இந்த படத்துக்கு யங்ஸ்டர்ஸும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கான ஒரு படமாக அமைஞ்சிருந்துச்சு இந்த டிராகன். இந்த படத்தில் அவரோட பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து லவ் டுடே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கொஞ்ச நாள் இதை மாதிரி கழிச்சு தான் இந்த படம் 100 crores பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுச்சு நம்ம லவ் டுடே. ஆனால் டிராகன் பொறுத்த வரைக்கும் 10 நாளில் 100 கோடி அடித்த படம்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்த ரிலீஸ் பார்த்தீங்கன்னா LIK. இந்த படம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, நம்ம அனிருத் இசை அமைச்சிருக்காப்புல. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். LIK பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்த கட்ட பிஸ்னஸ் அவருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம்.
ஸோ அந்த அளவுக்கு அவரோட அந்த மார்க்கெட்டிங் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்ஐகே டிராகன் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் எல்ஐகே கிடைக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம அட்லியோட 6th ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவரோட ப்ராஜெக்ட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் கான்செப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பீரியடிக் ஃபிலிமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் பீரியடிக் ஃபிலிமாக இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல செலெக்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சல்மான் கான், கமல்ஹாசன் இந்த படத்தில் 2 பேர் நடிக்கிறாங்கிறத அவங்க கன்ஃபார்மாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா அட்லியோட ப்ரொடியூஸ் பண்ண பேபி ஜான் அந்த படம் வந்து ஒரு ஃபெயிலான படமாக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அதற்கான அந்த படத்தில் சல்மான் கான் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாப்புல கிளைமேக்ஸில். ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போகாதனால இந்த ப்ராஜெக்ட்லேருந்து சல்மான் கான் விலகியிருக்காப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் பேபி ஜான் படம் ஃபெயில்டான காரணம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம் தான் சொல்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லிக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் மேலும் இதோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ கிடைச்சிருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் தான் நடிக்க போகிறாப்புல. அல்லு அர்ஜுன் மட்டும் இந்த படத்தில் நடிக்கல, வேற ஒரு பெரிய ஆக்டர் இந்த படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அல்லு அர்ஜுன் இன்னொரு பெரிய ஆக்டர் யார் நடிக்க போகிறாங்க, அந்த அல்லு அர்ஜுன் கூட யார் நடிக்க போகிறாங்கிறத இதற்கான அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா சன் பிக்சர்ஸ் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்லி, அல்லு அர்ஜுன், அதர் பிக் ஆக்டர் என்ன மாதிரி 3 பேர் இந்த படம் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அனிருத், இன்னொன்று சாய் அபேக்கர் அவர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அஃபீஷியல் அப்டேட் கிடையாது, சின்ன ஒரு ரூமராக கிளம்பிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்லியோட ப்ராஜெக்ட் என்ன மாதிரி ப்ராஜெக்டாக வந்து அப்டேட்டாக அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அட்லி படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மே இல்லைன்னா ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு போன வருடம் ரிலீஸ் ஆன புஷ்பா 2 ஒரு நல்ல வசூல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு தாண்டி நார்த் இந்தியனில் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், அதே மாதிரி நல்ல ஒரு தேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்துச்சு. ஸோ நார்த் இந்தியன்ஸை கவர்ற வகையில் அல்லு அர்ஜுன் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தோன்னா நம்ம நார்த் இந்தியன்ஸை அதிகமாக இந்த படத்து மூலிமா கவர்ந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துடலான்னு இப்போ ஒரு முடிவு செஞ்சுருக்காங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்லி, அல்லு அர்ஜுன், அதர் பிக் ஆக்டர் இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன மாதிரி ஒரு படம் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் ஆக்டிங்கில், ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் குட் பேட் அட்லி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அஜித் சார் ஒரு ஸ்டைலிஷ் லுக்லையும் மாஸ் ஆக்டிங்காக இந்த படத்தில் ஒரு கோரியோகிராஃபி பண்ணியிருந்தாப்புல. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக அமைய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதற்கான ஃபஸ்ட்டு சிங்கிள் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து வர மார்ச் 10க்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு மாசான ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளாக அவங்க அப்டேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த படத்தில் ஜெயில் சீக்வன்ஸ் அதிகமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜெயிலில் இருக்கிற அந்த சாங்கை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜிவி பிரகாஷ் என்ன மாதிரி ஒரு இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காப்புங்கிறத நானும் ஆவலாக வெயிட் பண்ணுறேன். அஜித் ஃபேன்ஸும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். குட் பேட் அட்லி ஏப்ரல் 10ஆம் தேதி
என்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷனாக ஆக போகுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்ச் 14ஆம் தேதி ஒரு டேரக்டரோட பர்த்டே. அந்த டேரக்டரோட பர்த்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட பிறந்த நாள். அவரோட பிறந்த நாள் முன்னிட்டு கூலி படத்துலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே 1 ஷாட் 2 ஸ்டோரி 24 ஹவர்ஸுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காப்லையாமா நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அதற்கான அப்டேட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூலி படத்தில் ஒன்று கிளிம்ஸ் வரலாம், இன்னொன்று டீசர் ரிலீஸுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டீசர் ரிலீஸ் ஆகலைன்னா மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லோகேஷ் கனகராஜ் கூலிலேருந்து அப்டேட் வருதா, இல்லை அவர் எடுத்திருக்க ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அப்டேட் வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கூலி படத்துலேருந்து அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று டீசர் ஆக்கலாம், இல்லைன்னா கிளிம்ஸ், இல்லைன்னா மேக்கிங் வீடியோவாக அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா அவரோட 45ஆவது படத்தில் நடிச்சிட்டு இருக்காப்புல. இந்த படம் இப்போ எங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறதுனா ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம்ஸில் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதற்கான வேலைகள் நடக்கிறதுக்கான இப்போது ஒர்க் ஃபோட்டோ ஆர்ஜே பாலாஜி தன்னோட சோஷியல் மீடியாஸில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காப்புல. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் ஆஃப் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமாகவே இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல நம்ம ஆர்ஜே பாலாஜி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜி சூர்யா காம்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போ என்ன மாதிரி ஒரு படமாக கொடுக்க போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷ் டைரக்ஷனில் நாகன் சைத்தன்யா சாய் பல்லவி நடிச்சிருக்க படம் தான் தண்டேல். இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தை யார் இப்போ டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வர மார்ச் 7 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்ச படம். இந்த படத்துக்கான ஓடிடி ரிலீஸ்க்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு ரசிகர்கிட்ட. ஸோ அந்த வகையில் இப்போது இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வர மார்ச் 7 நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேட்டரில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஓடிடியில் இந்த படத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம மகிழ் திருமணி டைரக்ஷனில் அஜித் சார் நடிச்சிருக்க படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தோட இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஓரளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போக போக இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுங்கிறத நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்துக்காக ஆவலாக வெயிட் பண்ணுறாங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேட்டரில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஓடிடியில் இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம மணிகண்டன் சான்வி மேகனா ஆக்டிங்கில் வந்த படம் தான் குடும்பஸ்தன். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச ஒரு படம். ஃபேமிலி ஆடியன்ஸும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, குட் ரிவ்யூஸும் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் டேட்டை அவங்க பிப்ரவரி 28 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் டேட் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வர மார்ச் 7 அன்னைக்கு இந்த படம் ஓடிடி G5 ஓடிடி தளத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேட்டரில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஓடிடியில் இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் மணிகண்டனோட ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரியல் மிடில் கிளாஸ் பீப்புளாக அவங்க வாழ்ந்த ஒரு கேரக்டராக இவர் வாழ்ந்திருக்காப்புல. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் ஓடிடியில் என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பெற போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் மூவி அப்டேட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி அடுத்த அப்டேட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப். And once again, this is FD சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ்.
தேங்க்யூ.